கொச்சியின் இதய பகுதியில் அரபிக்கடலின் வெளிச்சம் பிரதிபலிக்கும் கண்ணாடிச் சுவர்களுடன் லக்ஷ்மி ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் தலை உயர்த்தி நின்றது. கனத்த மழையும்பச்சை விரித்த புல் தரையும் நீல கடலுக்கு திறக்கும் தனிப்பட்ட பால்கனிகளும் அதை ஒரு கனவுலகமாக மாற்றியது. ஒவ்வொரு அறையும் லக்சரியின் பெயர்ச்சொல். ஒவ்வொரு விருந்தினரும் ராஜ விருந்தோம்பலுடன் கவனிக்கப்பட்டனர். ஆனால் இன்று அங்கு ஒரு அசாதாரண விருந்தினருக்காக கதை காத்திருந்தது. சாலை ஓரத்து ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து இறங்கிய அந்த மனிதன் மாதவன் நாயர் யாரும் கவனிக்காத ஒரு காட்சியாக இருந்தான். சோர்ந்த ஒரு சட்டையும் நிறம் மங்கிய கைலியும் அவரது உடை. காலில் ஒரு பழைய செருப்பு. இந்த ஹோட்டலின் 65% பங்குகளின் கனவுகளின் உரிமையாளன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அவரது முகத்தில் காலம் விளைவித்த சுருக்கங்களும் கண்களில் ஈரமான நினைவுகளும் மட்டும். ஆனால் அந்த கண்களில் வழக்கத்திற்கு மாறான ஒரு பிரகாசம் இருந்தது. கடந்த ஆண்டு தனது மனைவி லக்ஷ்மியின் நினைவாக கட்டியது இந்த ஹோட்டல். அதன் திறப்பு விழாவில் கூட அவர் முன்னிலை வகிக்கவில்லை. தனது வியாபார சாம்ராஜ்யத்தின் விஷயங்களை மகன் கையாளும் போது அவர் கிராமத்தில் சாதாரண வாழ்க்கை தொடர்ந்தார். ஆனால் இன்று ஏதோ ஒரு உணர்வு அவரை இங்கு கொண்டு வந்தது. தனது கனவு, தனது பணம், தனது முயற்சியெல்லாம் எப்படி இங்கு கையாளப்படுகிறது என்பதை நேரடியாக பார்க்க அவருக்கு ஆசை இருந்தது. ஒரு சாதாரண மனிதனாக நின்றால் மட்டுமே ஹோட்டலின் உண்மையான முகத்தை பார்க்க முடியும் என்று அவருக்கு தோன்றியது. ஹோட்டலின் நுழைவு வாயிலுக்கு அருகில் அவர் நடந்தார். எண்ணெய் தேய்த்து பளபளக்கும் தரையில் தனது செருப்பின் அடையாளம் விழுமோ என்று அவர் ஒரு நிமிடம் சந்தேகித்தார். இருந்தாலும் அதை கவனிக்காமல் அவர் முன்னோக்கி நடந்தார். அவரை பார்த்த உடன் யூனிஃபார்ம் அணிந்த செக்யூரிட்டி ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அவர்களது கண்களில் ஒருவகை இழிவும் பழிப்பும் கலந்திருந்தது. மாதவன் நாயர் எதையும் கவனிக்காமல் ஹோட்டலின் உள்ளே நடந்தார். ஒரு கடினமான குரல் அவரை பின்னாலிருந்து அழைத்தது. ஹே, எங்கே போகிறீர்கள்? மாதவன் நாயர் திரும்பி பார்த்தார். தன்னை கை காட்டி காட்டும் அந்த செக்யூரிட்டி ஊழியரை அவர் பார்த்தார். அவரது உள்ளத்தில் சிறிய ஒரு வலி தோன்றியது. ஆனால் அவர் உணர்ச்சியற்றவனாக நின்றார். இது தனது தொடக்கம் மட்டுமே என்று அவருக்கு தெரியும். அவர் தனது பயணத்தை தொடரும்போது அவரது மனதில் நினைவுகள் ஒரு சினிமாவைப் போல மின்னி மறைந்தன. தனது இளமை காலம் லட்சுமியுடன் வாழ்க்கை, சிறிய ஒரு தேநீர் கடையில் இருந்து தொடங்கிய முயற்சிகள், கடின உழைப்பு. அது எல்லாம் இந்த ஆடம்பரத்தின் பின்னால் இருப்பதை யாரும் அறியவில்லை. தனது எளிய உடை அவர்களது கண்களில் ஒரு குற்றமாக தோன்றலாம். ஆனால் அவருக்கு தெரியும், இந்த உடை அல்ல, மாறாக இந்த மனம்தான் மதிப்பு என்று. அவர் ஹோட்டலின் முதன்மை கதவுக்கு முன் நின்றார். தனக்காக திறக்குமா அல்லது மூடுமா என்று அறிய அவர் காத்திருந்தார். சார், இது ஹோட்டல். அப்படியே உள்ளே போக முடியாத இடமல்ல. உடல் முழுவதும் இறுக்கமாக யூனிஃபார்மும் அதிகாரத்தின் கம்பீரமும் உள்ள அந்த செக்யூரிட்டி ஊழியன் மாதவன் நாயருக்கு முன் ஒரு சுவரைப் போல நின்றான். அவன் தனது கையிலிருந்த வாக்கி டாக்கியை பிடித்து மாதவன் நாயரை இழிவுடன் பார்த்தான். எனக்கு மேனேஜரை பார்க்க வேண்டும், மாதவன் நாயர் மென்மையாக சொன்னார். அதை கேட்டவுடன் செக்யூரிட்டி ஊழியன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தான். அவனது சிரிப்பில் பழிப்பின் ஒரு கடல் இருந்தது. மேனேஜரையா? ஹோட்டலின் கேட்கோட கடக்க தகுதியில்லாத ஒரு சாதுவுக்கு இந்த லக்ஷ்மி ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸின் மேனேஜரை பார்க்க வேண்டுமாம்? இப்படியானவர்களுக்கு இந்த ஹோட்டலின் முன் கூட நிற்க அனுமதியில்லை. எப்படியோ நீங்கள் வந்த விஷயம் நான் அறிந்தேன் என்று கொள்ளுங்கள். மாதவன் நாயருக்கு ஒரு நிமிடம் வலி தோன்றியது. தனது வாழ்க்கையில் கடின உழைப்பு செய்த ஒவ்வொரு ரூபாயும் இந்த மண்ணில் முதலீடு செய்தது. இருந்தாலும் இன்று சொந்த வீட்டுக்குள் கடக்கக்கூட ஒரு அனுமதி கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த செருப்பும் கைலியும் அவருக்கு அவமானமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அது மற்றவர்களுக்கு அவரை மதிப்பிட ஒரு கருவியாக மாறியது என்று நினைத்து அவருக்கு விசாரம் தோன்றியது. இங்கு அனைவரும் உள்ளே செல்லலாம் என்று நான் நினைத்தேன். இது சாதாரண மக்களுக்கும் உள்ளது என்று நான் கருதுகிறேன், மாதவன் நாயர் மெல்லிய குரலில் சொன்னார். அதை கேட்டு அந்த செக்யூரிட்டி சிரித்துக்கொண்டே சொன்னான். ஓசார் நினைப்பது சரியாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல். இங்கு சாதாரண மக்களுக்கு உள்ளே செல்ல முடியாது. நீங்கள் புக் செய்திருந்தால் அந்த புக்கிங்கை காட்டுங்கள். மாதவன் நாயர் தலையாட்டினார். அவரது பாக்கெட்டில் ஹோட்டல் மேனேஜருக்கு கொடுக்க வேண்டிய கடிதம் இருந்தது. ஆனால் அதை இப்போது எடுத்துக்காட்ட தோன்றவில்லை. இந்த மனிதன் இந்த உடையை மட்டும் பார்த்து தனக்கு எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை என்று அவர் புரிந்து கொண்டார். தன்னை போன்றவர்கள் எப்படி இங்கு மதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டி வந்தது. இப்போதுதான் வந்த நோக்கம் புரிந்தது. அவர் ஒரு நிமிடம் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு அங்கு நின்றார். வெளியில் இருந்து வரும் தடைகள் ஹோட்டலின் உள்ளே உள்ள நிலையை குறித்த சுட்டிக்காட்டல் மட்டுமே என்று அவருக்கு தோன்றியது. தனது கனவுகளுக்கு மேல் கட்டிய இந்த கட்டிடத்துக்கு ஒரு ஆன்மா இருக்கிறதா என்று அவருக்கு சந்தேகம் தோன்றியது. அவர் செக்யூரிட்டி ஊழியரை பார்த்து புன்னகைத்தார். பின்னர் மெல்ல ஹோட்டலின் கதவிலிருந்து நகர்ந்து நடந்தார்.
அப்போது செக்யூரிட்டி ஊழியன் வெற்றி பாவத்துடன் திரும்பி நின்று சிரித்தான். நல்ல முடிவு போய்விடுங்கள், இங்கு உங்கள் இடம் வெளியே. அந்த வார்த்தைகள் மாதவன் நாயரின் மனதில் ஒரு காயமாக மாறியது. இருந்தாலும் அவரது முகத்தில் எந்த பாவ மாற்றமும் இல்லை. அடுத்த அடிக்கு செல்லும் சிந்தனையில் இருந்தது அவரது மனம். வெளியிலிருந்து வரும் தடைகளை ஒரு அளவு கடந்து மாதவன் நாயர் ஹோட்டலின் விசாலமான லாபியுக்குள் நுழைந்தார். உள்ளே பிரகாசமான வெளிச்சமும் ஆடம்பரத்தின் வாசனையும் தங்கி நின்றது. விலையுயர்ந்த சோஃபாக்களும் வண்ணமயமான ஓவியங்களும் கிறிஸ்டல் விளக்குகளும் அந்த இடத்துக்கு ஒரு ராஜ விளக்கம் கொடுத்தது. அங்கு வந்த அந்த நிமி டம்மவர் ஒரு விசித்திர உலகத்துக்கு வந்தது போல தோன்றியது. முதன்மை லாபியில் ரிசப்ஷனிஸ்ட் ராதாவின் கவுண்டருக்கு முன் ஒரு இளைஞன் வரிசை காத்து நின்றான். அதற்கு அருகில் சென்று மாதவன் நாயர் நின்றார். ராதா அவரை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் தலை உயர்த்தி பார்த்து பின்னர் தாழ்த்தி வைத்து இழிவுடன் மீண்டும் தனது வேலையில் மூழ்கினாள். அவள் ஒரு சிறிய சிரிப்புடன் போனில் பேசினாள். அவர்களது பேச்சில் மாதவன் நாயரை குறித்து குறிப்பிட்டது போல அவருக்கு தோன்றியது. இளைஞன் கவுண்டரில் இருந்து நகர்ந்தவுடன் மாதவன் நாயர் கவுண்டருக்கு அருகில் நகர்ந்தார். எனக்கு மேனேஜரை பார்க்க வேண்டும் விக்ரம் மேனன், அவர் மெல்லிய குரலில் சொன்னார். ராதா முகத்தை உயர்த்தி மாதவன் நாயரை இழிவுடன் பார்த்தாள். மேனேஜருக்கு பெரிய அவசரம், அவருக்கு இத்தகைய ஆட்களை பார்க்க நேரமில்லை. நான் ஒரு நீண்ட தூரத்தில் இருந்து வந்தேன், மாதவன் நாயர் மீண்டும் சொன்னார். ராதாவின் முகம் மேலும் கடுமையானது. அது எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் அல்ல. போய் வெளியே உட்காருங்கள். அவருக்கு உங்களைப் போன்ற ஆட்களை பார்க்க வேண்டுமென்றால் நான் சொல்கிறேன், விரைவாக போங்கள். மாதவன் நாயர் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. வலியுடன் அவர் அங்கிருந்து திரும்பி நடந்தார். பின்னர் அவர் லாபியின் ஒரு மூலையில் பழைய ஒரு சோஃபாவில் போய் உட்கார்ந்தார். அவரது மனம் ஒரு கடல் கலக்கத்தில் போல கலங்கியது. இந்த ஹோட்டல் சொந்தமாக இருந்தும் அவருக்கு ஒரு சாதாரண நாற்காலி கூட கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. தனது உடையும் ரூபமும் மட்டுமே அவர்கள் பார்ப்பது. விக்ரம் மேனன் ஒரு மீட்டிங்கிலிருந்து வெளியே வருவதை அவர் தொலைவிலிருந்து பார்த்தார். விலையுயர்ந்த சூட் அணிந்த அந்த மனிதன் அனைவருடனும் பேசி சிரிக்கிறான். அவரை சுற்றி அனைத்து ஊழியர்களும் கூடினர். விக்ரம் மேனனின் அவசரத்தை பார்த்தவுடன் மாதவன் நாயர் புரிந்து கொண்டார். இன்னும் 1 மணி நேரம் காத்திருந்தாலும் அவர் தன்னை கவனிக்க மாட்டார் என்று. மாதவன் நாயர் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு பழைய பர்ஸை எடுத்து திறந்து பார்த்தார். அதில் லக்ஷ்மியின் ஒரு சிறிய போட்டோ மட்டும். அந்த போட்டோவை பார்த்து அவர் சிரித்தார். இது எனது வெற்றி லக்ஷ்மி. இந்த மனிதர்கள் எனது வெளிப்புற உடையை மட்டும் பார்க்கிறார்கள். உள்ளே உள்ள மனிதனை அவர்கள் அறிவதில்லை. இது இந்த ஹோட்டலின் மட்டுமல்ல, எனதும் வெற்றிதான். 1 மணி நேரம் அங்கு காத்திருந்தும் அவருக்கு விக்ரமை பார்க்க முடியவில்லை. அவரது மனதில் பல சிந்தனைகள் வந்து போயின. இந்த ஹோட்டலின் மதிப்புகள் எங்கோ இழந்துவிட்டன. சொந்த பணத்தையோ அதிகாரத்தையோ சார்ந்து இல்லாமல் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அவர் தனது நாற்காலியிலிருந்து எழுந்தார். அப்போது தொலைவிலிருந்து ஒரு ஊழியன் அவரது அருகில் வருவதை கவனித்தார். ஒரு சிறிய சிரிப்புடன் அவன் மாதவன் நாயரை பார்த்தான். அந்த பார்வையில் பழிப்போ இழிவோ இல்லை. மாதவன் நாயருக்கு அருகில் வந்தது ஹோட்டலின் ஒரு இளம் ஊழியன் அர்ஜுன். அவனுக்கு 25 வயது தோன்றியது. சுத்தமான வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் கழுத்தில் டை அணிந்து மிகவும் அமைதியாக அவன் மாதவன் நாயருக்கு அருகில் வந்தான். அர்ஜுன் மாதவன் நாயரை பார்த்தவுடன் இழிவுடன் பார்த்த செக்யூரிட்டி ஊழியர்களில் இருந்தும் பழித்த ரிசப்ஷனிஸ்ட் ராதாவில் இருந்தும் வேறுபட்டு அவரது கண்களில் ஒரு வகை மரியாதை இருந்தது. அர்ஜுன் மாதவன் நாயருக்கு அருகில் வந்து மிகவும் வினயத்துடன் கேட்டான், சார், யாரை பார்க்க வேண்டும்? நீண்ட நேரமாக இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள். மாதவன் நாயர் மெல்லிய குரலில் பதில் சொன்னார், எனக்கு மேனேஜர் விக்ரம் மேனனை பார்க்க வேண்டும். ஆனால் அவர் மிகவும் அவசரத்தில் இருக்கிறார். சிறிது நேரமாக நான் காத்திருக்கிறேன். அர்ஜுனின் முகத்தில் இரக்கம் நிரம்பியது. ஹோட்டலின் ஊழியர்களையும் விருந்தினர்களையும் அனைவரையும் ஒரே மாதிரி கவனிக்க வேண்டும் என்று, தனது ஹோட்டலின் ஊழியர்களை கற்பிக்க வேண்டும் என்று மாதவன் நாயர் சிந்தித்தார். ஆனால் அர்ஜுன் அதற்கு விதிவிலக்கு. இந்த ஹோட்டலின் ஒரு சாதாரண ஊழியன் அவன். இருந்தாலும் அவருக்கு மற்றவர்களை மரியாதை செய்யும் மனம் காட்ட முடிந்தது. சார், விசாரப்பட வேண்டாம். நான் மேனேஜரை போய் பார்த்து பேசுகிறேன். சாரை என்ன விஷயத்தில் பார்க்க வந்தீர்கள் என்று சொன்னால் நான் அவரிடம் சொல்கிறேன், அர்ஜுன் சொன்னான். அது வேண்டாம், எனக்கு நேரடியாக பார்க்க வேண்டும். மாதவன் நாயரின் வார்த்தைகளை கேட்டவுடன் அர்ஜுன் மீண்டும் சொன்னான், எப்படியோ நான் ஒரு முயற்சி செய்து பார்க்கிறேன். மேனேஜரை இப்போது பார்க்க கிடைக்கலாம். அர்ஜுன் விரைவாக மேனேஜரின் அலுவலகத்தை நோக்கி நடந்தான். அர்ஜுனை பார்த்தவுடன் விக்ரம் மேனன் அச்சமுடன் கேட்டான், என்ன அர்ஜுன், அவசரமாக வருகிறாய்? சார், வெளியே ஒரு பார்வையாளர் இருக்கிறார். நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். சாருக்கு அவரை பார்க்க முடியுமா? அர்ஜுன் கேட்டான். விக்ரம் மேனன் அர்ஜுனிடம் விவரங்கள் கேட்டான். அவர் என்ன உடை அணிந்திருக்கிறார்?
புக்கிங் ஏதாவது இருக்கிறதா? அர்ஜுன் மாதவன் நாயரின் உடையை விளக்கினான். அதை கேட்டவுடன் விக்ரமின் முகம் மாறியது. கோபத்துடன் அவன் அர்ஜுனிடம் சொன்னான், அவர் யார் என்று எனக்கு தெரியும். அத்தகைய ஆட்களுடன் எனக்கு பேச தால்பரியம் இல்லை. இங்கு நிறைய வியாபார தேவைகள் இருக்கின்றன. போய் உனது வேலையை செய்தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதே. அர்ஜுனின் முகம் மங்கியது. அவன் மேனேஜரை மீண்டும் வற்புறுத்த முயன்றான். சார், எனக்கு தெரிந்தவரை அவர் ஒரு நல்ல மனிதன். அவருக்கு ஏதாவது அவசியம் இருக்கலாம். உனக்கு எனது உத்தரவுகளை கீழ்ப்படிய தால்பரியம் இல்லையென்றால் நான் உன்னை வெளியே தள்ளுவேன். விக்ரம் மேனன் கோபத்துடன் சொன்னான். இது ஹோட்டல் ஒரு தொண்டு மையம் அல்ல. அர்ஜுன் உதவியற்றவனாக தலை குனிந்து அங்கு நின்றான். மாதவன் நாயர் தொலைவிலிருந்து அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். தனக்காக பேசிய அந்த இளைஞனை விக்ரம் திட்டுவதை பார்த்தவுடன் அவருக்கு விசாரம் தோன்றியது. இறுதியில் அர்ஜுன் துயரத்துடன் திரும்பி நடந்து மாதவன் நாயருக்கு அருகில் வந்தான். சேர்மனேஜருக்கு இப்போது அவசரம் என்று சொன்னார். அவருக்கு பின்னர் பார்க்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. மாதவன் நாயர் அர்ஜுனை ஆறுதல் சொல்லி சொன்னார். விசாரப்பட வேண்டாம். நீ என்னை உதவ முயன்றாய் அல்லவா, அது போதும். இந்த சம்பவம் அவரது மனதை வெகுவாக உலுக்கியது. அவர் ஹோட்டலின் மதிப்புகள் மிகவும் மாறிவிட்டன என்று உணர்ந்தார். இந்த ஹோட்டலுக்கு இனி ஒரு உரிமையாளரின் தேவை இல்லை என்று மாதவன் நாயர் சிந்தித்தார். அவர் அந்த நாற்காலியிலிருந்து எழுந்து விக்ரம் மேனனின் அறைக்கு மெல்ல நடந்தார். விக்ரம் மேனனின் அறை மூடியிருந்தது. மாதவன் நாயர் கதவுக்கு முன் வந்தார். அவரது மனதில் ஒரு நிமிடம் பல சிந்தனைகள் மின்னி மறைந்தன. தனது வாழ்க்கையின் முக்கியமான நிமிடங்களில் கூட அவர் இவ்வளவு தைரியமாக இருந்ததில்லை. ஆனால் இப்போது அவருக்கு இழக்க ஒன்றும் இல்லை. இந்த ஹோட்டலின் ஆன்மாவை திரும்ப கொண்டு வர வேண்டும். அதற்கு எந்த தியாகமும் சகிக்க அவர் தயாராக இருந்தார். கதவை தட்டாமல் அவர் மெல்ல கதவை திறந்தார். விக்ரம் மேனன் தனது போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவர் மாதவன் நாயரை பார்த்தவுடன் கோபத்துடன் கத்தினான். யார் இது? யார் இந்த அறைக்குள் நுழைந்தது? உனக்கு கதவில் தட்டத் தெரியாதா? செக்யூரிட்டி எங்கே? மாதவன் நாயர் அமைதியாக சொன்னார். சார், எனக்கு உங்களை பார்க்க வேண்டும். விக்ரம் மேனன் தனது போனை வைத்ததனது கோட்டை நேராக்கி மாதவன் நாயரை தலைமுதல் கால் வரை இழிவுடன் பார்த்தான். நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கு பிச்சைக்காரர்களுக்கு நுழைவு இல்லை. விரைவாக வெளியே போங்கள், இல்லையென்றால் நான் செக்யூரிட்டியை அழைப்பேன். சார், நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. நான் இங்கு வந்தது எனது புக்கிங் விஷயம் சொல்ல, மாதவன் நாயர் சொன்னார். நீங்கள் புக் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். அத்தகையவர்களுக்கு இங்கு புக் செய்ய முடியாது. மாதவன் நாயர் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்தார். இதுதான் எனது புக்கிங் கடிதம். விக்ரம் மேனன் அந்த கடிதத்தை வாங்கி அதை வாசிக்கக்கூட செய்யாமல் அதை வீசி எறிந்தான். உங்களைப் போன்ற ஆட்களுக்கு இங்கு ஒரு இடம் இல்லை, போங்கள். இந்த சம்பவம் அவரது மனதை வெகுவாக உலுக்கியது. அவர் ஹோட்டலின் மதிப்புகள் மிகவும் மாறிவிட்டன என்று உணர்ந்தார். இந்த ஹோட்டலுக்கு இனி ஒரு உரிமையாளரின் தேவை இல்லை என்று மாதவன் நாயர் சிந்தித்தார். அவர் அந்த நாற்காலியிலிருந்து எழுந்து விக்ரம் மேனனின் அறைக்கு மெல்ல நடந்தார். விக்ரம் மேனனின் அறை மூடியிருந்தது. மாதவன் நாயர் கதவுக்கு முன் வந்தார். அவரது மனதில் ஒரு நிமிடம் பல சிந்தனைகள் மின்னி மறைந்தன. தனது வாழ்க்கையின் முக்கியமான நிமிடங்களில் கூட அவர் இவ்வளவு தைரியமாக இருந்ததில்லை. ஆனால் இப்போது அவருக்கு இழக்க ஒன்றும் இல்லை. இந்த ஹோட்டலின் ஆன்மாவை திரும்ப கொண்டு வர வேண்டும். அதற்கு எந்த தியாகமும் சகிக்க அவர் தயாராக இருந்தார். கதவை தட்டாமல் அவர் மெல்ல கதவை திறந்தார். விக்ரம் மேனன் தனது போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவர் மாதவன் நாயரை பார்த்தவுடன் கோபத்துடன் கத்தினான். யார் இது? யார் இந்த அறைக்குள் நுழைந்தது? உனக்கு கதவில் தட்டத் தெரியாதா? செக்யூரிட்டி எங்கே? மாதவன் நாயர் அமைதியாக சொன்னார். சார், எனக்கு உங்களை பார்க்க வேண்டும். விக்ரம் மேனன் தனது போனை வைத்ததனது கோட்டை நேராக்கி மாதவன் நாயரை தலைமுதல் கால் வரை இழிவுடன் பார்த்தான். நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கு பிச்சைக்காரர்களுக்கு நுழைவு இல்லை. விரைவாக வெளியே போங்கள், இல்லையென்றால் நான் செக்யூரிட்டியை அழைப்பேன். சார், நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. நான் இங்கு வந்தது எனது புக்கிங் விஷயம் சொல்ல, மாதவன் நாயர் சொன்னார். நீங்கள் புக் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். அத்தகையவர்களுக்கு இங்கு புக் செய்ய முடியாது. மாதவன் நாயர் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்தார். இதுதான் எனது புக்கிங் கடிதம். விக்ரம் மேனன் அந்த கடிதத்தை வாங்கி அதை வாசிக்கக்கூட செய்யாமல் அதை வீசி எறிந்தான். உங்களைப் போன்ற ஆட்களுக்கு இங்கு ஒரு இடம் இல்லை, போங்கள். மாதவன் நாயர் ஆங்கிலத்தில் எழுதிய அந்த கடிதத்தை வாசிக்க அர்ஜுன் முயன்றான். டு மிஸ்டர் விக்ரம் மேனன், மேனேஜர் லக்ஷ்மி ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ். அதற்கு அருகில் ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு புக்கிங் கோடும் எழுதியிருந்தது. ஆனால் அது முக்கியமான விஷயமல்ல. அதன் கீழே மாதவன் நாயரின் பெயரும் கையொப்பமும்.
அதோடு ஹோட்டலின் 65% பங்கு உரிமையாளன் என்று பெரிதாக எழுதியிருந்தது. அர்ஜுன் அதிர்ச்சியுடன் அந்த காகிதத்தை பார்த்தான். ஹோட்டலின் உரிமையாளன் இவ்வளவு சாதாரண உடை அணிந்து வந்தது ஏன் என்று அவனுக்கு புரிந்தது. விக்ரமின் அகங்காரமும் இழிவும் அவருக்கு சகிக்க முடியவில்லை. தான் ஒரு பிச்சைக்காரன் அல்லமாறாக இந்த ஹோட்டலின் உண்மையான உரிமையாளன் என்று அவர் சொல்ல முயன்றாரானால் அவர்களுக்கு அது தெரிய தால்பரியமில்லை. அர்ஜுனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்தான். அவனுக்கு இப்போது ஒரு பெரிய உண்மை புரிந்தது. இனி எப்படி முன்னோக்கி போக வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். நேரம் விடிந்தது. லக்ஷ்மி ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸின் லாபி வழக்கம் போல அவசரத்தில் இருந்தது. ராதா தனது கவுண்டரில் புன்னகையுடன் விருந்தினர்களை வரவேற்கிறாள். மேனேஜர் விக்ரம் மேனன் தனது அறையில் அடுத்த நாள் திட்டங்களை தயாரிக்கிறான். ஒரு சாதாரண நாள். ஆனால் நேற்று ஹோட்டலில் நடந்த சம்பவங்கள் யாரும் மறக்கவில்லை. மாதவன் நாயரை பழித்துக்கொண்டு ஊழியர்கள் பலரும் அர்ஜுனை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். திடீரென ஹோட்டலின் முதன்மை வாயில் திறந்தது. மாதவன் நாயர் ஒரு வழக்கறிஞருடன் ஹோட்டலுக்குள் நுழைந்தார். இம்முறை அவர் எளிய உடை அணியவில்லை. ஒரு வெள்ளை சட்டை முண்டு மேலே லேசான ஒரு கோட் அணிந்திருந்தார். அவரது முகத்தில் உதவியற்ற தன்மைக்கு பதிலாக உறுதியான பாவம் இருந்தது. மாதவன் நாயர் வழக்கறிஞருடன் மேனேஜரின் அறைக்கு நடந்தார். செக்யூரிட்டி அவர்களை தடுக்கவில்லை. ராதா அவர்களை அதிசயத்துடன் பார்த்தாள். மாதவன் நாயருக்கு தனது போன் மூலம் விக்ரமை தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் அவர் போனை எடுப்பதில்லை. அதனால் இப்படி வந்தது என்று அவர்களுக்கு புரிந்தது. விக்ரம் மேனன் அவர்களை பார்த்தவுடன் அகங்காரத்துடன் கேட்டான், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? மாதவன் நாயர் அமைதியாக சொன்னார், உங்களை வெளியே தள்ள. விக்ரம் சிரித்தான், நீங்கள் தமாஷ் சொல்கிறீர்களா? என்னை வெளியே தள்ள உங்களுக்கு எப்படி முடியும்? மாதவன் நாயர் தனது வழக்கறிஞரை பார்த்தார். வழக்கறிஞர் ஒரு பெரிய ஃபைலை திறந்தார். விக்ரம் மேனனை மேனேஜர் பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்தை அவர் வாசித்தார். விக்ரம் அதிர்ச்சியுடன் அந்த ஃபைலை பார்த்தான். மாதவன் நாயர் ஒரு வார்த்தையுடன் அவரை பழித்தார். உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும் நான் யார் என்று அவர் சொன்னார். பணம் உங்கள் கண்களுக்கு இருட்டு விளைவித்தது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் மனிதத் தன்மையும் உண்மையும் மறந்தீர்கள். வழக்கறிஞர் விக்ரமிடம் சொன்னார், உங்கள் அகங்காரம் இந்த ஹோட்டலின் ஆன்மாவை அழித்தது. ஹோட்டலின் உண்மையான உரிமையாளரின் கடிதத்தை நீங்கள் குப்பைக்கூடையில் போட்டது ஒரு குற்றம். மாதவன் நாயர் விக்ரமிடம் பேசினார், இனி உங்களுக்கு போகலாம். இந்த ஹோட்டலுக்கு இனி உங்கள் தேவையில்லை. விக்ரம் உதவியற்றவனாக தலை குனிந்து அங்கு நின்றான். மாதவன் நாயர் ராதாவையும் அனைத்து ஊழியர்களையும் அழைத்து கூட்டினார். இனி நீங்கள் இந்த ஹோட்டலில் மேனேஜராக அர்ஜுனை கருத வேண்டும். அர்ஜுன் எனது புதிய மேனேஜர். அர்ஜுன் அதிர்ச்சியுடன் மாதவன் நாயரை பார்த்தான். மாதவன் நாயர் அர்ஜுனிடம் சொன்னார், நீங்கள் இங்கு உள்ள அனைவரையும் மரியாதையுடன் நடத்தும் மனிதன். அதுதான் நான் உன்னை புதிய மேனேஜராக நியமிக்க காரணம். ராதாவிடம் அவர் சொன்னார், உடையை பார்த்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனின் உண்மையான சொத்து அவர்களது மனம்தான். அதை நீங்கள் உணர வேண்டும். ஹோட்டல் லாபியில் கூடிய ஊழியர்களிடையே கனமான மௌனம் நிலைத்தது. விக்ரம் மேனனின் முகம் வெட்கத்துடன் குனிந்து போயிருந்தது. ராதாவின் கண்களில் பயமும் குற்ற உணர்வும் நிரம்பியது. மாதவன் நாயர் தனது புதிய மேனேஜரான அர்ஜுனின் தோளில் கை வைத்துக்கொண்டு குரலை உயர்த்தி பேசினார். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை பார்த்தவுடன் ஒரு பிச்சைக்காரனைப் போல பார்த்தீர்கள். எனது உடையை மட்டும் பார்த்து எனது மதிப்பை நீங்கள் முடிவு செய்தீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒருவரின் உண்மையான மதிப்பு அவர்களது வங்கிக் கணக்கிலோ அவர்கள் அணியும் உடைகளிலோ அல்லமாறாக அவர்களது இதயத்தில்தான். மனிதத்தன்மைதான் உண்மையான சொத்து. மற்றவர்களை மரியாதை செய்யும் மனம் நமக்கு இருந்தால் உலகம் நம்மையும் மரியாதை செய்யும். மாதவன் நாயர் ராதாவை பார்த்தார். அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியிருந்தது. ராதா ஒரு நபரின் ரூபத்தை பார்த்து அவர்களை மதிப்பிடுவது ஒரு பெரிய தவறு. நீங்கள் இங்கு வரும் ஒவ்வொரு விருந்தினரையும் சமமாக கவனிக்க வேண்டும். அவர்கள் பணக்காரர்களா ஏழைகளா என்பதில் அல்ல, அவர்கள் ஒரு மனிதனா என்பதில்தான் விஷயம். இந்த ஹோட்டல் லட்சுமியின் பெயரில் நான் தொடங்கியது. அது லட்சுமி ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ். லட்சுமி என்ற பெயருக்கு அர்த்தம் சொத்தும் செழிப்பும். ஆனால் லட்சுமியின் உண்மையான சொத்து இரக்கமும் அன்பும் மனிதத்தன்மையும் தான். அவர் அனைத்து ஊழியர்களையும் பார்த்தார். நீங்கள் பார்க்கவில்லையா அர்ஜுனை? யாரும் என்னை உதவ முன் வராத போது அர்ஜுன் என்னை உதவ முயன்றான். அர்ஜுனின் மனம் சுத்தமானது. அதுதான் நான் அவனை புதிய மேனேஜராக நியமிக்க காரணம். இந்த ஹோட்டலின் உண்மையான ஆன்மா அர்ஜுனை போன்ற ஊழியர்களின் மனதில்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அர்ஜுனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். விக்ரம் மேனன் தலைகுனிந்து லாபியிலிருந்து வெளியே போவதை மாதவன் நாயர் பார்த்து நின்றார். ராதாவும் மற்ற ஊழியர்களும் ஒரு பாடம் கற்றனர். அவர்களுக்கு இப்போது மனிதத்தன்மையின் மதிப்பு புரிந்தது.
இந்த சம்பவம் லக்ஷ்மி ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸின் வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக மாறியது. அப்படியே மாதவன் நாயர் தனது இலக்கை நிறைவேற்றினார். தனது கனவுக்கு ஒரு புதிய திசை கொடுத்தார். இந்த ஹோட்டல் இனி வரும் காலம் மனிதத்தன்மையின் அன்பின் மரியாதையின் சின்னமாக நிலைத்திருக்கும் என்று அவர் உறுதியளித்தார்.